Hi students, welcomes you all. Here we are going to discuss about 11th standard physics. In that we are going to discuss about unit 1, nature of physical world and measurement. Right? In that we are going to discuss about topic number 1.6, theory of errors. Let us move on to the topic. So theory of errors. The foundation of all experimental science and technology is measurement. The result obtained from any measurement will contain some uncertainty. Such an uncertainty is termed error. ஓகே, ஸோ எக்ஸ்பிரிமெண்டல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா மெஷர்மெண்ட் தான். மெஷர்மெண்ட் இல்லாமல் நம்ம எதையுமே சயின்ஸில் எக்ஸ்பிரிமெண்டலாக ப்ரூவ் பண்ணி காட்ட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்கலாக எடுத்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா வெர்னியர் கேலிப்பர், ஸ்க்ரூ காஜ், இது எல்லாமே நம்ம லென்த்து மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதே போல் வெயிட் பேலன்ஸ் யூஸ் பண்ணும்போது மாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதுவே வாட்ச் யூஸ் பண்ணும்போது நம்ம டைமை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், கிளாக் எல்லாமே. பட் எல்லாமே மெஷர்மெண்ட் தான். நம்ம ஆனால் மெஷர் பண்ணுறதுல எல்லாமே பார்த்தோன்னா ஒரு அன்சர்டினிட்டி இருக்க தான் செய்யும். ஓகேவா? நிலைத்தன்மை இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம மெஷர் பண்ணுறது எல்லாமே ப்ராப்பர் அக்யூரேட் வேல்யூ நம்மளால் சொல்கிறது கொஞ்சம் கடினமான விஷயந்தான். ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அந்த அன்சர்டினிட்டியை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா எரர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ யாராவது நம்மளுடைய வெயிட் என்னன்னு கேட்டாங்கன்னா நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா 53 கிலோகிராம், 52 கிலோகிராம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே வந்து பார்த்தோன்னா ஒரு வகையான எரர் தான். ஏன்னா நம்மளுடைய ஆக்சுவல் வெயிட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஷார்ப்பாக 53 கிலோகிராம்ஸ் தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. 53 கிலோகிராம்ஸ் 100 கிராம்ஸ், 53 கிலோகிராம்ஸ் 250 கிராம்ஸ் எக்ஸ்ட்ரா நமக்கு இது போல் இருக்க தான் தெரியும். ஆனால் நம்ம அந்த பாயிண்ட் எல்லாமே நம்ம என்ன தான் விட்டுட்டு சொல்கிறதுனால தான் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோன்னா எரர். ஓகேவா? ஸோ அது போல் எரர் தான் நம்ம இங்கே ஃபர்தராக படிக்க போகிறோம். ரைட்? எனி calculation made using the measured values will also have an error. It is not possible to make exact measurements in an experiment. In measurements, two different terms, accuracy and precision, are used. Okay? ஸோ எந்த கேல்குலேஷனில் பார்த்தீங்கனாலும் அதில் இருக்கிற மெஷர்டு வேல்யூஸில் கண்டிப்பாக எரர் இருக்கும். ஓகேவா? கண்டிப்பாக நம்மளால் ஒரு எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டை சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரைட்? ஸோ இப்போ மெஷர்மெண்ட்ஸில் பார்த்தோன்னா நம்ம ரெண்டு டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸை யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து பார்த்தோன்னா அக்யூரசி, இன்னொன்று வந்து பார்த்தோன்னா ப்ரிசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அக்யூரசி அப்படின்னு பார்த்தோன்னா தமிழில் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா துல்லியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரிசிஷன் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நுட்பம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரைட்? ஸோ லெட் அஸ் மூவ் ஆன் அபவுட் அக்யூரசி அண்ட் ப்ரிசிஷன். ஸோ accuracy refers to how far we are from the true value, and precision refers to how well we measure. ரைட்? ஸோ இது இந்த வேர்ட்ஸை, இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் டைரெக்டாக படிச்சிங்கன்னா புரிஞ்சுக்கிறத விட நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்துட்டு அது கூட இதை கம்பேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ லெட் அஸ் மூவ் ஆன் டு த எக்ஸாம்பிள். accuracy versus precision. Data collected during a particular lab. Density of an aluminum cube. ஒரு பர்டிகுலர் லேபில் ஒரு அலுமினியம் கியூபோட டென்சிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட் ஏ, ஸ்டூடெண்ட் பி அண்டு ஸ்டூடெண்ட் சி. ஓகே, ஈச் ஆஃப் தெம் ஆர் டூயிங் த 3 ட்ரையல்ஸ். ஒவ்வொருத்தரும் 3 ட்ரையல் செஞ்சு பார்க்குறாங்க. ஸோ தட் for student A, in trial 1 he is getting 2.632, for trial 2 he is getting 2.725, for trial 3 he is getting 2.660. For that he is getting an average is 2.672. Similarly, for student B is getting an average is 1.540. For student C is getting an average is 2.306. But an actual density of an aluminum is 2.699 gram per centimeter cube. இதில் எது அக்யூரேட், எது ப்ரிசைஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் ஏதை பார்ப்போம். ஸ்டூடெண்ட் ஏவோட ஆவரேஜ் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 2.672. பட் ஆக்சுவல் டென்சிட்டி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா 2.699. ஓகே, ஸோ இது ரெண்டுத்துக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா ரொம்ப கம்மி. ரைட்? ஸோ அப்போ நம்ம இந்த ஆவரேஜ் வேல்யூ என்னென்னு எடுத்துக்கலாம்னா அக்யூரேட். ஓகேவா? அக்யூரேட் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று அந்த எக்ஸாக்ட் வேல்யூ வரணும், இல்லைனா அதுக்கு உண்டான டிஃபரன்ஸ் ஒரு பாயிண்ட் இல்லை 2 பாயிண்ட் கம்மியாக இருந்தால் கூட நம்ம அது என்னென்னு எடுத்துக்கலாம்னா அக்யூரேட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ அப்போ ஸ்டூடெண்ட் ஏ கண்டுபிடிச்ச வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அக்யூரேட் அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் இது வந்து ப்ரிசிஷனாக இல்லையா அப்படின்னு சொல்லி இப்போ செக் பண்ணி பார்க்கலாம்.
இவர் வந்து பார்த்தோன்னா 3 ட்ரையலுமே ஒரே ரேஞ்சில் தான் எடுத்திருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் 2.632, 2.725, 2.660 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே 2 அப்படிங்கிற ஒரே ரேஞ்சில் எடுத்திருக்கிறதுனால இதை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா ப்ரிசிஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். therefore ஸ்டூடெண்ட் A is getting accurate as well as precision. ரைட். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட் B பார்த்தோம் அப்படின்னா அவரோட ஆவரேஜ் என்ன கிடச்சிருக்குன்னா 1.540, பட் ஆக்சுவல் டென்சிட்டி என்னன்னா 2.699 கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப். ரைட். ஸோ இது ரெண்டுத்துக்கும் உண்டான டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோன்னா ரொம்ப அதிகம். ரைட். ஸோ அப்போ அது கண்டிப்பாக அக்யூரேட் கிடையவே கிடையாது. நமக்கு பார்த்தினாலே தெரியும் ஆக்சுவல் டென்சிட்டி 2.699, பட் அவர் கிடைச்சிருக்க ஆவரேஜ் வேல்யூ 1.540. ஸோ அப்போ இது கண்டிப்பாக அக்யூரேட் வேல்யூ கிடையாது. பட் ப்ரிசிஷனான்னு பார்த்தோன்னா இது கண்டிப்பாக ப்ரிசிஷன் தான். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அவர் வந்து பார்த்தோன்னா எல்லாமே ஒரே ரேஞ்சிலே தான் எடுத்திருக்காரு. 1.532, 1.525, 1.562 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரே ரேஞ்சில் தான் எடுத்திருக்காரு. ரைட். ஸோ அப்போ இது என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த டேட்டாவை ப்ரிசிஷன் எடுத்துக்கலாம், பட் நாட் அக்யூரேட் அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணிக்கலாம். பட் ஸ்டூடெண்ட் சிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆவரேஜ் வேல்யூக்கும் டென்சிட்டி வேல்யூக்கும் ஐ மீன் ட்ரூ வேல்யூக்கும் டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ரைட். ஸோ ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இதை கண்டிப்பாக என்னென்னு எடுத்துக்க முடியாது அப்படின்னா அக்யூரேட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்க முடியாது. ஸோ இட் இஸ் நாட் அக்யூரேட். பட் ப்ரிசிஷனான்னு பார்த்தா கூட இது ப்ரிசிஷன் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு ரேஞ்சில் எடுத்திருக்காரு. ஒன்று 2ல் வந்திருக்கு, இன்னொன்று ட்ரையல் 2 வந்து பார்த்தோன்னா 1.525 வந்திருக்கு, ட்ரையல் 3 வந்து பார்த்தோன்னா 3.262 வந்திருக்கு. ரைட். ஸோ அப்போ இது கண்டிப்பாக ப்ரிசிஷனும் கிடையாது. ரைட். ஸோ அப்போ ஸ்டூடெண்ட் சி இது வந்து பார்த்தோன்னா நாட் அக்யூரேட் as well as நாட் ப்ரிசிஷன். ஸோ இதை தான் நம்ம எப்படின்னு சொல்லுவோம்னா அக்யூரசி அண்டு ப்ரிசிஷன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்தராக நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் கூட போய் பார்க்கலாம். ஸோ லெட் அஸ் மூவ் ஆன் டு தட் எக்ஸாம்பிள். ஸோ நம்ம இங்கே ஏரோ வச்சு விளையாடுவோம் பார்த்துருக்கீங்களா வீட்டில். ஸோ அந்த கேம் போலவே தான் இதில் வந்து பார்த்தோன்னா அந்த எல்லோ கலரில் நடுவில் இருக்கிற அந்த சென்டராக இருக்கிற அந்த ரெட் கலரை தான் நம்ம டார்கெட் பண்ணணும். நம்மக்கிட்ட இப்போது 4 ஏரோ இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஃபிகர் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த 4 ஏரோவுமே அது மேலே த்ரோ பண்ணுறேன். அந்த 4 ஏரோவுமே வந்து பார்த்தோன்னா வேறு வேறு இடத்துல இருக்குது. ரைட். ஸோ அக்யூரேட்டாக நான் சென்டரை எய்ம் பண்ணி அடிக்க வேண்டிய இடத்துலையும் அடிக்கலை, எல்லா ஏரோவும் ஒரே இடத்துலையும் இல்லை. ஸோ அப்போ இது என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா நாட் அக்யூரேட் நாட் ப்ரிசிஷன். ஓகே. அக்யூரேட்னா உங்களுக்கு ஏற்கனவே தமிழ் மீனிங் சொல்லியிருப்பேன், துல்லியம். ப்ரிசிஷன் அப்படின்னு பார்த்தோன்னா நுட்பம் அப்படின்னு சொல்லி எடுக்கலாம். ரைட். ஸோ செகண்ட் ஃபிகர் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக சென்டர் இடத்துல அடிக்கலை, அது வந்து அப்போ என்னென்னு எடுத்துக்கலாம்னா நாட் அக்யூரேட்னு எடுத்துக்கலாம். பட் எல்லா ஏரோவுமே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரே பாயிண்ட்லேயே இருக்குது. ரைட். நான் அக்யூரேட்டாக ஒரு இடத்துல அடிக்கலை, ஐ மீன் சென்டராக இருக்கிற இடத்துல அடிக்கலை, பட் எல்லாமே நான் வேறு எய்ம் பண்ண இடத்துல அடிச்சிருக்கேன். ஸோ அப்போ அது என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரிசிஷன். ஸோ நாட் அக்யூரேட் பட் ப்ரிசிஷன். ஓகே. தேர்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா எல்லாமே கரெக்டாக சென்டர் பாயிண்டில் அவங்க சொன்ன டார்கெட்லேயே அடித்தாச்சு. ஸோ அக்யூரேட், எல்லா ஏரோவுமே ஒரே இடத்துலையே இருக்குது அப்படிங்கிறதுனால அது என்னென்னு எடுத்துக்கலாம்னா ப்ரிசிஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அக்யூரேட் as well as precision அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ரைட். Let us read our book statements. Accuracy and precision. Let us say you know your true height is 5 feet and 9 inches. You first measure your height with a yardstick and get the value 5 feet 0 inches. Your measurement is hence not accurate. Now you measure your height with a laser yardstick and get 5 feet 9 inches as the value. Now your measurement is accurate. ஓகேவா. நார்மலாக உங்களுடைய ட்ரூ ஹைட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 5 feet 9 inches அப்படின்னு எடுத்துக்கலாம். நார்மல் யார்ட்ஸ்டிக்கை வச்சு உங்களுடைய ஹைட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 5 feet அப்படி மட்டும்தான் கிடைக்குது. ஸோ ட்ரூ வேல்யூக்கும் இப்போ நீங்கள் மெஷர் பண்ண வேல்யூக்கும் உண்டான டிஃபரன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ இது வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்க முடியாது அப்படின்னு பார்த்தோன்னா அக்யூரேட் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. அதே ஹைட்டை வந்து நீங்கள் இப்போ எப்படி மெஷர் பண்ண போகிறீங்க அப்படின்னா யார்ட்ஸ்டிக், ஐ மீன் லேசர் யார்ட்ஸ்டிக்கை வச்சு மெஷர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 5 feet 9 inches அப்படியே கிடைக்குது. அப்படின்னும் போது அது நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா அக்யூரேட் மெஷர்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். த ட்ரூ வேல்யூ இஸ் ஆல்சோ கால்டு த தியரிட்டிக்கல் வேல்யூ. ஓகேவா. ட்ரூ வேல்யூவை நம்ம நார்மலாக எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா தியரிட்டிக்கல் வேல்யூ அப்படின்னு கூட நம்ம என்ன பண்ணலாம்னா எடுத்துக்கலாம். ரைட். இது நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா அக்யூரசிக்கு ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். அடுத்து ப்ரிசிஷனுக்கு மூவ் பண்ணலாம். கன்சிடர் and another example, let the temperature of a refrigerator repeatedly measured by a thermometer be given as 10.4 degrees Celsius, 10.2 degrees Celsius, 10.3 degrees Celsius, 10.1 degrees Celsius, 10.2 degrees Celsius, 10.1 degrees Celsius,
10.1 degree Celsius, 10.1 degree Celsius. However, if the real temperature inside the refrigerator is 9 degree Celsius, we say that the thermometer is not accurate. But since all the measured values are close to 10 degree Celsius, hence it is precise அப்படின்னு எடுத்துக்கலாம். ரைட்? ஸோ ரெஃப்ரிஜரேட்டரில் இருக்கிற ஆக்சுவல் டெம்பரேச்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 9 டிகிரி செல்சியஸ். ஆனால் நம்ம எல்லாமே மெஷர் பண்ணது எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 10 டிகிரி செல்சியஸ், 10.4 டிகிரி செல்சியஸில் எடுத்திருக்கோம். ஸோ தெர்மாமீட்டர் வந்து பார்த்தோன்னா அக்யூரேட்டாக இல்லை, இட் இஸ் நாட் அக்யூரேட். பட் மெஷர் பண்ண வேல்யூ எல்லாமே ஒரே ரேஞ்சில் கிடைக்கிறதுனால இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ப்ரிசிஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ரைட்? ஸோ இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இஃப் எ மெஷர்மெண்ட் இஸ் ப்ரீசைஸ் தட் டஸ் நாட் நெசசர்லி மீன் தட் இஸ் அக்யூரேட். ஒரு மெஷர்மெண்ட் வந்து ப்ரிசிஷனாக இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக அக்யூரேட்டாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதுவே ஒரு மெஷர்மெண்ட் அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக ப்ரிசிஷனாக தான் இருக்கும். ரைட்? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரிசிஷன் அப்படின்னா அது அக்யூரேட்டாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் ஒரு மெஷர்மெண்ட் அக்யூரேட்டாக இருக்குன்னா அது கண்டிப்பாக ப்ரிசிஷனாக இருக்கும். ரைட்? ஸோ இதுதான் அக்யூரசி அண்டு ப்ரிசிஷன். இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கிளியர் பண்ணிக்கலாம். ரைட்? தேங்க்யூ.